வாக்காளர் விண்ணப்ப படிவம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள். அதாவது அந்த காலமில் கேட்டிருக்க உறவினர் முறைனா என்ன, உறவினர் பெயர்னா என்ன, 2002க்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன், அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். அதில் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக ரொம்ப 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 எளிமையான முறையில் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கவனமாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோக்கு முடிவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபார்மை பற்றி நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் சொல்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். அதாவது இந்த ஃபார்ம் வந்து ஒரிஜினல் ஃபார்ம். இதில் வந்து QR கோடு வந்து மேலே இருக்கும். இந்த QR கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் மறுபடியும் கிழிச்சிட்டாலோ இல்லை வந்து தப்பாக எழுதிட்டாலோ மறுபடியும் நீங்கள் இது வாங்க முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பென்சிலில் அந்த காலமில் ஃபஸ்ட்டு பென்சிலில் ஃபில் பண்ணுங்கள். பென்சிலில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பென்னில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த வாக்காளர் விண்ணப்ப படிவம். இந்த ஃபார்ம் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இந்த ஃபார்மை தான் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறோம். அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வீட்டில் வாங்கி சும்மா வச்சுருக்கோம், எதுவுமே பண்ணாமல். அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், அதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன பென்சில் எடுத்துக்கோங்க, முடிஞ்சால் உங்கள் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாத்தையும் உங்கள் ஃபார்மில் பென்சில் எழுதி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா QR கோடு பக்கத்தில் உங்களோட பழைய வாக்காளர் அடையாள இந்த ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் உங்களோட புதிய புகைப்படத்தை நீங்கள் வந்து ஒட்டுங்க. ஒட்டின பிறகு முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நினச்சிக்காதீங்க. 3 பாக்ஸாக இதை பிரிச்சுக்கோங்க. அதாவது பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. பாக்ஸ் 1ல் வந்து நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். பாக்ஸ் 2 எதுக்கு, பாக்ஸ் 3 எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாக்ஸ் 1 அது ரொம்ப ஈஸி. அதில் வந்து என்னென்னா உங்களோட பிறந்த தேதியை எழுதிக்கோங்க. அப்புறம் ஆதார் எண், விருப்பத் தேர்வு ஆதார் எண் இருந்தால் எழுதிக்கோங்க. இல்லை எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. அது ஏன்னா விருப்பத் தேர்வு தான் அவங்களே போட்டிருக்காங்க. அப்புறம் கைபேசி எண், உங்களோட மொபைல் நம்பர் இருந்தால் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து தந்தையின் பாதுகாவலரின் பெயர், தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், உங்களோட தந்தை நேம் வந்து எழுதிக்கோங்க. தந்தையின் / பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது தந்தையோட வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, எங்கள் அப்பாவோட வாக்காளர் அடையாள அட்டை எண் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாவோட இது எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து உயிருடன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதே போல் தாயாரின் பெயர் எழுதிக்கோங்க. நான் சொன்ன அதே தான். தாயாரின் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் இருந்துச்சுன்னா அவங்களோட இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. இல்லைனா அதே மாதிரி தான் உயிருடன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. துணைவரின் பெயர் இருப்பின், அதாவது கணவன் என்றால் மனைவியின் பெயரையும் மனைவி என்றால் கணவரின் பெயரையும் அந்த இடத்துல எழுதுங்க. துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது நம்மளோட மனைவி அல்லது கணவரின் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை எண் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எழுதிக்கோங்க. பாக்ஸ் 1 பற்றி நம்ம பார்த்தோம், ஓரளவு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போது நமக்கு இருக்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. பாக்ஸ் 2க்கும் பாக்ஸ் 3க்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இதில் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் குழப்பம். இங்கே தான் நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். பாக்ஸ் 2ல் என்ன ஃபில் பண்ணோம், பாக்ஸ் 3ல் என்ன ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறீங்கன்னா பாக்ஸ் 2ல் எல்லா காலம்லேயும் நில் NIL அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது, சிம்பிள். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அதையும் நான் சொல்கிறேன், கண்டினியூஸாக கேளுங்க. பாக்ஸ் 3 பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பாக்ஸ் 3ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், அதாவது இப்போ வாக்காளரின் உறவினர் பெயர் இது, அதாவது நான் என்னோட வாக்காளர் அடையாளத்தில் வந்து எங்கள் அப்பா பேர் இருக்கும்ல, எங்கள் அப்பா பேர் தான் அந்த வந்து வாக்காளரின் பெயர். அதாவது உங்கள் அப்பா பேர் தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது, வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின், அந்த அடையாள அட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அடையாள அட்டை எண்ணை வந்து நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணலாம். உறவினரின் பெயர் அப்படின்னும் போது இங்கே தான் நிறைய பேர் குழப்பம். உறவினர் பெயர்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது என்னோட அப்பா பேரை வந்து நான் வந்து பெயர்ன்ற இடத்துல நான் எழுதிட்டேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு உறவினரை வந்து நான் மென்ஷன் பண்ணக்கூடாது. அதாவது உறவினரின் பெயர், அப்பாவுக்கு மனைவி பெயரோ அல்லது அவரின் தந்தை பெயரோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவரோட ஓட்டர் ஐடியில், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உறவு முறை அப்படின்னும் போது மனைவியா அல்லது கணவனா அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து சிம்பிள் தான், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய மாநிலம்,
அப்புறம் அந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர். இதுதான் நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் 3ல வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இது புரியலனா மறுபடியும் இந்த வீடியோவை கேளுங்க. ஸ்டில் உங்களுக்கு மறுபடியும் புரியலனா உங்களோட கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம பாக்ஸ் 2க்கு வரலாம். ஏன்னா பாக்ஸ் 2ல வந்து ஓட்டு போடாதவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நில்லுன்னு போட போகிறாங்க. பட் நான் ஆல்ரெடி வந்து ஓட்டு போட்டிருந்தேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளரின் பெயர் இருந்தால் சிம்பிள், உங்களோட பெயர் தான் அந்த இடத்துல வரணும். ரெண்டாவது, வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையின் உங்களுடைய ஓட்டு ஐடியோட, நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டிருப்பீங்களா அந்த ஓட்டு ஐடியோட நேம், நம்பரு. உறவினரின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் உங்கள் அப்பா பேர் இருக்கும்ல, அந்த அப்பா பேர் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உறவு முறை, தந்தைனா தந்தை, இல்லை தாயோட பேர் தான் அந்த உங்களோட ஓட்டில் இருந்தால் தாயோட பேரை போட்டுட்டு உறவு முறையும் தாயின்னு போடணும். அதே போல் மாவட்டம் என்னென்னா மாவட்டம், மாநிலம் என்ன அப்படின்றது மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பேர். அதுக்கு கீழே அந்த இதெல்லாம் பேசிக், சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகமெண், வரிசை எண், சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகமெண், வரிசை எண், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேலேயே வந்து நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் BLOன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த BLOட்ட கால் பண்ணி உங்களோட சட்டமன்ற தொகுதியின் பேர் என்ன, பாகம் என்னென்ன, வரிசை என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட நான் கேட்டுக்கலாம். அவங்களுக்கு அதை பற்றி அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஃபார்ம் வாங்கி வீட்டில் அப்படியே பத்திரமா வச்சுட்டோம், அவ்வளோதான். அதை எடுத்து ஃபில் பண்ணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, எனக்கு நிறைய கன்ஃபியூஷன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக நிறைய பேருக்கு இந்த சிஸ்டமாக எனக்கு நல்லா நாலேஜ் இருக்குது, வெப்சைட்டில் எனக்கு பண்ண தெரியும்னா, நிறைய பேர் ஃபார்ம் கிடைக்கல, இல்லை கிழிஞ்சிச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நீங்கள் வெப்சைட்டில், அதாவது கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த ஸ்க்ரீனில் வர இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் அங்கே கூட டேரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அந்த கேட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே கூட ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக நிறைய பேர் வந்து என்னோட 2002ல் நான் எங்கே ஓட்டு போட்டேன்னு தெரில, எங்கள் அப்பா எந்த இதில் இருந்தாலும் தெரியல அப்படின்றவங்களுக்கு கீழே இந்த ஸ்க்ரீனில் ஒரு வெப்சைட் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் போனேன் எனக்கு பார்க்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள். அந்த எபிக் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த ஓட்டு ஐடி நம்பர், உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கும்ல, அந்த ஐடியை போட்டு சர்ச் பண்ணலாம் நீங்கள். இரண்டாவதாக சர்ச் பை நேம் வழியாகவும் நீங்கள் சர்ச் பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைச்சது. முக்கியமாக என்னென்னா உங்களுடைய அந்த மாவட்டத்தின் பெயர், நீங்கள் கடைசியாக எங்கே ஓட்டு போட்டீங்க, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கவர்மெண்ட் ஹைஸ்கூலோ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனோ ஏதோ ஒரு இதில் காலேஜில் ஓட்டு போட்டிருப்பீங்களே, அந்த நேம் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். உங்களோட மாவட்டம், அந்த இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி உங்கள் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துரும். நீங்கள் அதை கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.